எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்க சதீஷ். நம்மளோட கடலடி தொடர்ல அடுத்த எபிசோட். இன்னைக்கு நம்ம மறுபடியும் இஸ்தான்புல்க்கு வந்திருக்கோம். நம்ம இஸ்தான்புல்ல போன எபிசோட்லயே பாத்தீங்கன்னா ப்ளூ மாஸ்க் அண்ட் ஹாகியா சாஃபியா, அதுக்கப்புறம் கிராண்ட் பஜார் இதெல்லாமே பார்த்திருப்போம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கலாட்டா டவர்னு சொல்ற ஒரு இடத்துக்கு தான் போக போறோம். அதுவும் இஸ்தான்புல்ல ஒரு ஐகானிக் ஸ்ட்ரக்சருங்க. அப்படியே ஒன்னொன்னா பார்க்க போறோம். வாங்குங்க போலாம். இப்படி பாத்தீங்கன்னா 30 ஈரோ டவர் போறதுக்கு. அது கூட பாத்தீங்கன்னா ஒரு ஆப் ஸ்கேன் பண்றதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதை ஸ்கேன் பண்ணி அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க. இயர் செட்டும் ஒன்று கொடுத்துருக்காங்க. டிவிஎஸ் இயர்போன்ஸ் சொல்லிட்டு ரைட். இதெல்லாம் சேர்த்துதான் 30 யூரோ வருது. இப்போ நம்ம மேல போக போறோம். நம்ம அப்படியே உள்ள போகலாம். என்ட்ரன்ஸே பயங்கரமா இருக்கு. ஃபுல்லா ஒரு ஸ்க்ரீன்லாம் வச்சு பயங்கரமா என்ட்ரன்ஸ் இருக்கு. சார் 6th ஃப்ளோர் ஃபர்ஸ்ட். ஓகே, 6th ஃப்ளோர் தான் ஃபர்ஸ்ட். இப்போ இந்த ஆப் ஓடிட்டு இருக்கு. இந்த ஆப் வந்து நமக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 6th ஃப்ளோருக்கு போக சொல்றாங்க. நம்ம 6th ஃப்ளோருக்கு வந்துட்டோம். என்னது இதெல்லாம் ஒண்ணு எனக்கு புரியல. நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஆடியோல இருக்கிறத கேட்போம். இன்ட்ரோடக்ஷன் 4 நிமிஷம் இருக்கு. எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு நம்ம வந்து அடுத்தடுத்தது போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷனை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஒரு 1 ஹவர் உட்காந்து அந்த ஹிஸ்டரியை கேட்டதுல அவ்வளவுதான் கேட்கவே முடியல. என்ன சொல்றாங்கன்னா இங்க வந்து பல செட்டில்மெண்ட் இருந்தது. இந்த ஓட்டமன் செட்டில்மெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க வந்து முஸ்லிம்ஸ் அவங்க வந்து அதிகமா வந்து செட்டில் ஆனாங்க. அதுக்கு முன்னாடி கிறிஸ்டின்ஸ் கூட இங்க வந்திருக்காங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா 13th சென்ச்சுரில இருந்து கட்டப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஹிஸ்டரி வந்து நம்ம அந்த அளவுக்கு புரிஞ்சிக்க முடியல. எப்போ ஹிஸ்டரி கேட்டாலும் ஒரே போல் தான் இருக்கு. பட் ஈவினிங்ல இருந்து நைட் ஆயிடுச்சு. அந்த நைட்ல இந்த வியூ பாருங்க என்ன அழகா இருக்குன்னு. நம்ம க்ரூஸ் ஷிப் வந்து லைட் போட்டு அதுவும் ஸ்டைல் அழகா இருக்கு. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே லைட் போட்டிருக்காங்க. சிட்டியே ஃபுல்லு கலர்ஃபுல்லா இருக்கு. சாரி சாரி சாரி. நல்ல கிரௌடு பாக்குறதுக்கு வந்திருக்காங்க. சாரி 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 சாரி. ஸோ எல்லா சைடுமே நல்லா கிரௌடா இருக்கு. இங்க நிறைய மாஸ்க் இருக்கு. ஸோ அந்த சைடு நம்ம பார்த்த ப்ளூ மாஸ்க் ஆகியா சோஃபியா எல்லாமே லைட் போட்டிருக்காங்க. இந்த அதே போல இந்த பிரிட்ஜு கிட்ட தெரியுற மாஸ்க் பார்த்தீங்கன்னா கிராண்ட் பஜார் பக்கத்துல இந்த மாஸ்க். அதுக்கு பக்கத்துலயே நிறைய மாஸ்க் இருக்கு. வா, இந்த பிரிட்ஜ் எல்லாம் பாருங்க, எல்லாம் லைட் போட்டு ரொம்ப அழகா இருக்கு. என்ன அழகா இருக்கு பாருங்க. வா, இந்த சன் ரைஸ் சன் செட்டா நடந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து டார்க் ரெட் கலர்ல இருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. ஓ, எல்லாமே லவர்ஸா இருக்காங்க. போட்டோவா கொடுத்துட்டு இருக்காங்க. சாரி. ஆல் ரைட். நம்ம அப்படியே கீழே திரும்பி இறங்கலாம். இப்போ நம்ம 7th ஃப்ளோர்ல இருக்கோம். திரும்பியும் வந்து 6th ஃப்ளோருக்கு போகலாம். ஒரே வழி தான் ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும். ஸோ இந்த வழி தான் இறங்கி ஆகணும். ஓகே. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா டைமிங் இருக்கு. ஸோ குறிப்பிட்ட டைம்ல குறிப்பிட்ட ஆளுகள் தான் விடுறாங்க. நான் மேலே வந்தப்போ ஒரு மேப் காமிச்சேன் இல்லையா? அந்த மேப்பை மேலேருந்து பார்க்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. நான் உங்களுக்கு மேலே வந்தப்போ ஒரு மேப் காமிச்சேங்க. அந்த மேப் பாருங்க. ஸோ அந்த சிட்டியை பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே இந்த மேப்ல போட்டிருக்காங்க. ஸோ ஹைலைட்ஸை மட்டும் பெருசா
ஜூம் பண்ணி காமிச்சிருக்காங்க. இதான் அந்த மேப்பு. ஸோ அதில் பாருங்க அந்த கப்பல்லாம் எப்படி மூவ் ஆகுது, அதை கூட சின்ன பொம்மை மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே எல்லாமே இருக்கு. ஸோ இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சரை மட்டும் பெருசாக காமிச்சிருக்காங்க. ஸோ டவர், நம்ம இருக்க டவர், அங்கே போட்ஸ் போகிறது எல்லாமே வந்து அழகாக பெருசாக காமிச்சிருக்காங்க. கொஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கேட்டோம். இன்ட்ரோடக்ஷன்லாம் சொன்னாங்க, நிறைய செட்டில்மெண்ட் இருந்தது, கிறிஸ்டியன் செட்டில்மெண்ட் இருந்தது, அப்புறம் வந்து ஒட்டமன் இந்த முஸ்லீம் செட்டில்மெண்ட் தான் மேஜராக இருந்தது. இப்போ இப்போ டர்க்கி முஸ்லீம் கண்ட்ரி தானே. ஸோ இந்த ஒட்டமன் எம்பரியர் பெரிய எம்பரியருங்க, அவரோட கதையை தனி கதை. ஓகே. ஓ ஆக்சுவலி சாரிங்க, நம்ம போனது 8th ஃப்ளோர், இது 6th ஃப்ளோர், நம்ம இருந்தது 8th ஃப்ளோர். ஆமாம் கரெக்டு. ஓகே, இதுதான் வந்து 6th ஃப்ளோர். நம்ம ஃபஸ்ட்டு இங்கே தான் ஃபஸ்ட்டு லிஃப்ட் மூலிமா வந்தோம். ஸோ நம்ம இதுதான் வந்து 6th ஃப்ளோர், இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம வந்தோம். இங்கேருந்து தான் நம்ம வந்து 7th ஃப்ளோர் அந்த மேப்பு, அதுக்கப்புறம் 8th ஃப்ளோர் போனோம். ஸோ நம்ம அப்படியே கீழே இறங்குவோம். ஸோ எஸ், அந்த அந்த டைமில் கட்டினதுங்க. ஸோ 12th 13th சென்ச்சுரின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமில் கட்டினது பாருங்கள் எப்படி கட்டியிருக்காங்க. இப்போ வேணால் அது கட்டலாம் ஈஸியாக, பட் இப்போயே கட்டுறது கஷ்டம்தான். இங்கே பாருங்கள், அந்த காலத்தில் இருந்த பார்ட்ஸ், யூஸ் பண்ண பார்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அந்த டைமில் யூஸ் பண்ண டிஷ்ஷஸ், பாத்திரங்கள், காப்பி, டீ கப்பு, இன்னும் சின்னதான ஒரு டீ கப்பு. ஸோ நிறைய பொருள் வச்சிருக்காங்க. அதான் டீ கப் தான் பார்க்க நல்லா இருக்கு. ரைட், இந்த மாதிரி மியூசியம் பொருளும் நிறைய வச்சிருக்காங்க. இதை கூட வந்து அந்த இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தது. இது வந்து பீங்கான செய்யப்பட்ட ஒரு தட்டு, அழகா பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ், நம்ம அப்படியே கீழே இறங்கி போகலாம். அகைன் கீழேயும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 6th 5th 4th ஃப்ளோரில் இருக்கோம். ஸோ அந்த டைமில் யூஸ் பண்ண என்னது ஜாரா, அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி இருக்கு பார்க்க. அந்த டைமில் யூஸ் பண்ண கல், 13th சென்ச்சுரி, a plate with a royal seal in a Latin inscription. ஓ ராயல் சீல் ஆகுது. அது பார்த்தீங்கன்னா 14th சென்ச்சுரி, அது ராயல் சீல் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா 14th சென்ச்சுரி. இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டிவி கூட இருக்கு. அந்த டைமில் இதானே மெயினாக வந்து ஜங்ஷன் ஏஷியன் கண்ட்ரிக்கும் யூரோப்பியன் கண்ட்ரிக்கும். ஸோ நிறைய வந்து செட்டில்மெண்ட் இருந்திருக்கு. ஸோ 1912, நம்மளுக்கு இந்த ஹிஸ்ட்ரியே புரியல, நம்ம நடக்க ஆரம்பிச்சிடலாம் கீழே. ஐயோ என்னது இது, இது எப்படிங்க போறது? இதுலதாங்க நடக்கணும்? ஐயோ, குனிஞ்சு நடக்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகே, அந்த டைம்ல இருந்த படிக்கட்டு போல இருக்கு. இதை நான் எதிர்பார்க்கல. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. பட் பிரச்சனை இல்லை, கழுத்து மட்டும் தான் வளைக்கிற மாதிரி இருக்கு. அவன் வெளியே வந்துட்டோம். வா, இங்க இந்த அந்த டைம்ல இந்த டவரை சுத்தி இருந்த பில்டிங்ஸ், ஏன்னா இது கொஞ்சம் மெயின் இடம், அந்த டவரை சுத்தி இருந்த பில்டிங்ஸ்லாம் பாருங்க. ரீஸ்டோரேஷன் ஒர்க் வந்து 1960 நடந்திருக்கு. பா, ஸோ இங்க இருக்க போட்டோஸ்லாம் பாருங்க. 1889ல, இது 19th சென்ச்சுரி இருக்க போட்டோஸ். இந்த டவர் வந்து அந்த காலத்துல எப்படி இருந்ததுன்ற மாதிரி போட்டோஸ்லாம் இருக்கு. 1890ல எப்படி இருந்தது, 1854ல எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் எஸ் எல்லாமே 18th சென்ச்சுரி இருக்க போட்டோஸ் தான். எப்படி இருக்கு பாருங்க அந்த டைம்ல.
இப்படி இருந்த இடம் இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு. ஸோ எஸ், இங்க இருக்கிற எல்லா போட்டோஸும் பார்த்தீங்கன்னா 18th சென்ச்சுரியில் இருக்கிற போட்டோஸ் தான். 1850 வரைஞ்சது சில இதெல்லாம் இதெல்லாம் வரைஞ்ச மாதிரி தான் இருக்கு போட்டோஸ் எல்லாம் பார்க்க. இதுக்கு நடுவுல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இதெல்லாம் என்ன ஸ்ட்ரக்சர் லெவல் டிசைன்ஸா இருக்கு. அந்த டைம்ல இங்க பாருங்க, இந்த டவரும் அந்த டைம்ல எப்படி இருந்திருக்கு பாருங்க. ஸோ அந்த அந்த 3 இடம் 3 அந்த ரிவர் அந்த ரிவர் ஜாயின் பண்ற இடத்துல வந்து இருக்கு. ஸோ ஓகே, மறுபடியும் இப்படிதான் போகணும் போல இருக்கு. ஓகே ஓகே, எக்ஸிட்னு திரும்பி இந்த பக்கம் இருக்கு. நம்ம அப்படியே நடக்க ஆரம்பிக்கலாம். இது கொஞ்சம் வந்து பெருசா இருக்கு, பிரச்சனை இல்லை. பெருசா இருக்குன்னா இப்ப நான் வந்து தலைய வந்து சாய்க்காம வரேன். முன்னாடி இப்படி சாய்ச்சிட்டு வந்தேன், இப்ப சாய்க்காம வரேன். பட் அங்கங்க லைட்டா இடிக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே தலையை வந்து லைட்டா இடிக்கிற மாதிரி இருக்கு. பட் எஸ், செகண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். செகண்ட் ஃப்ளோர் வந்தோடனே ஒரு அனிமேஷன் ஒன்று இருக்கு. என்னது இது? இந்த பாப்பா என்ன அந்த பாப்பா பண்றது? என்னன்னு புரியல. ஓகே, ஒரு அனிமேஷன் அந்த பாப்பா கொஞ்சம் மிமிக் பண்ணுது. ஓகே, இந்த டவர்ல இருந்து குதிச்சா பறந்தா எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு அனிமேஷன் நல்லா இருக்கு. நம்ம அப்படியே கிளம்புவோம். ஸோ இப்போ நம்ம போனா, வா இது ரொம்ப பெருசா இருக்கு. இங்க பாருங்க, இது வந்து தலை இடிக்கவே இல்லை. தலைக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நல்லா பெருசா கட்டியிருக்காங்க. அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சின்னதா இருக்கு. அதுவும் ரொம்ப சின்னதா இருக்கு. வா, சுவீனியர் ஷாப்ஸ், டீ கப்பு அந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இது. ஓகே, ஜூஸ் கடை, சுவீனியர் ஷாப்ஸ், எஸ், சென்ட்டு அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இந்த டிராமு, மோதிரம், கிஃப்ட் ஷாப்லாம் இருக்கு. இது எல்லா இடத்துலயும் தானே இருக்கு. நம்ம அப்படியே திரும்பி கீழே இறங்கலாம். ஸோ அகைன் மறுபடியும் இப்போ கிரவுண்ட் ஃப்ளோருக்கு தான் போயிட்டு இருக்கோம். இதுவும் பெருசாக தான் இருக்கு. ஸோ பிரச்சனை இல்லை, வந்துட்டோம் வந்துட்டோம் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். எப்படி போறது? என்ன, கிரவுண்ட் ஃப்ளோர் அண்டர் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போதோ? அப்ப இது அண்டர் கிரவுண்ட் ஃப்ளோரா? ரைட், அப்படியே வர வேண்டியதான் வெளியே. எஸ்ங்க, நம்ம இப்படிதான் போனோம், இப்படிதான் லெஃப்ட் ஏறி போனோம். ஸோ மறுபடியும் இந்த வழியா வெளியே வந்துட்டோம். தேங்க்யூ பிரதர். பா, ஆல் ரைட். நம்ம போகும்போது மணி 7:30, இப்போ மணி 9:30. 2 மணி நேரம் உள்ள இருக்கு இந்த கலாட்டா டவருக்குள்ள போறதுக்கு. ரைட், 10 மணி க்ளோஸ்ன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி உண்மையிலேயே பசிக்குதுங்க. இப்ப அவ்வளவுதாங்க, இப்ப மணி 9:30 ஆயிடுச்சு. நம்ம ஷிப்புக்கு போற டைமும் ஆயிடுச்சு. ஸோ இந்த எபிசோடு அவ்வளவுதான். உங்களை எல்லாரையும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல பாக்குறேன். பாய்ங்க.